எவ்ரிவன், வெல்கம் டு கேலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோல நம்ம டிஜிட்டல் லாஜிக் ஃபேமிலிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இருக்க வீடியோ பார்க்கல அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம ஐஏஎல், இசிஎல், மாஸ் லாஜிக், சிமாஸ் லாஜிக்கை பத்தி கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஜஸ்ட் டெஃபினேஷன்ஸ் மட்டும் இல்லாம ஒரு லாஜிக்கும் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எதை எங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது ஃபுல்லா கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐஏஎல், அதாவது இன்டகிரேட்டட் இன்ஜெக்ஷன் லாஜிக். இது ஒரு ஹைபிரிட் லாஜிக் ஃபேமிலி. இது பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரோட ஹை ஸ்பீடையும் மாஸ் டிரான்சிஸ்டரோட ஹை இன்புட் இம்பிடன்ஸையும் கம்பைன் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, மாஸ் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது கரண்ட்டை ஆல்மோஸ்ட் ட்ரா பண்ணாம இருக்கும். அதே மாதிரி பைபோலார் டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஸ்விட்சிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இது ரெண்டு அட்வான்டேஜஸையும் கம்பைன் பண்ணி தான் இந்த டெக்னாலஜி உருவானுச்சு. அதனால தான் இதை இன்டகிரேட்டட் இன்ஜெக்ஷன் லாஜிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லாஜிக்கு ஸ்பீடும் ரொம்ப அதிகம், இன்புட் இம்பிடன்ஸும் ரொம்ப அதிகம். அதே சமயத்துல பவர் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாவே நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம ஐஐஎல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மாஸ் டிரான்சிஸ்டர் இன்புட்ஸை ரிசீவ் பண்ணும். மாஸ் டிரான்சிஸ்டருக்கு ரொம்ப ஹையான இன்புட் இம்பிடன்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இன்புட் கரண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ஸ் டு 0. அடுத்தது இதுக்கு வரக்கூடிய மாஸ் அவுட்புட் இன்ஜெக்ஷன் டிரான்சிஸ்டர் யூஸ்வலி என்பிஎன் டிரான்சிஸ்டர் டைவ் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் ஆக்சுவலி ஸ்விட்சிங் ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி அவுட்புட் ஸ்டேஜ்ல பைபோலார் டோட்டம் போல் அவுட்புட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல அவுட்புட் ஃபாஸ்டா ஸ்விட்ச் ஆகும். ஸ்ட்ராங்கான டிரைவ் கேப்பபிலிட்டியும் கிடைக்கும். ஸோ ஓவராலா மாஸ் இன்புட் ஹேண்டில் பண்ணிக்குது, பைபோலார் ஸ்விட்சிங்கை ஹேண்டில் பண்ணிக்குது, டோட்டம் போல் அவுட்புட்டை ஹேண்டில் பண்ணிக்குது. அதனால ஸ்பீட், பவர், எஃபிஷியன்சி எல்லாமே பேலன்ஸ்டா நமக்கு கிடைக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போறது அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பீட், இன்புட் இம்பிடன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே சமயத்துல பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி, நாய்ஸ் இம்யூனிட்டியும் ரொம்ப பெட்டராகவே இருக்கும், ஃபேன் அவுட்டும் நமக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இதனால சிங்கிள் கேட் மல்டிபிள் கிரேட்டை டைவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஐஏஎலோட NAND கேட். இப்ப நம்ம ஐஏஎலோட எக்ஸாம்பிள் NAND கேட்டை பத்தி இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்ல 3 இம்பார்ட்டன்டான செக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் மாஸ் செக்ஷன். இங்க இன்புட் ஏ அண்ட் பி என்டர் ஆகுது. மாஸ் டிரான்சிஸ்டர் இன்புட் கரண்ட்டை ஆல்மோஸ்ட் கன்சியூம் பண்ணி அவுட்புட்ல எனக்கு அந்த கரண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. செகண்ட் ஸ்டேஜ் இன்புட் ஸ்விட்சிங் ஸ்டேஜ். மாஸ் அவுட்புட் Q1 டிரான்சிஸ்டர் பேஸை கண்ட்ரோல் பண்ணும். Q1 ஸ்விட்சிங் பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் தென் தேர்ட் ஸ்டேஜ் தான் டோட்டம் போல் அவுட்புட் ஸ்டேஜ். இங்க Q2 அண்ட் Q3 அவுட்புட் டிரான்சிஸ்டர், Q2ன்றது புல் அப் டிரான்சிஸ்டர், Q3ன்றது புல் டவுன் டிரான்சிஸ்டர். ஓகேவா? ரெண்டும் சேர்ந்து ஃபைனல் அவுட்புட் Y ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அடுத்தது NANDோட ட்ரூத் டேபிளுக்கு போகலாம். NAND கேட் பொறுத்த வரைக்கும் அவுட்புட் நமக்கு 0வா கிடைக்கிறதுக்கான ஒரே ஒரு கண்டிஷன் 2 இன்புட்டும் 1ஆ இருக்கிறது தான். மட்டும்தான் அவுட்புட் எனக்கு 0வா கிடைக்கும் இல்லையா? ஸோ ரிமைனிங் எல்லா காம்பினேஷன்ஸ்லயுமே அவுட்புட் ஹை தான். சிம்பிளா சொல்லணும்னா ஆல் ஹை அப்படின்னா அவுட்புட் லோ, அப்படி இல்லைன்னா மற்ற எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே அவுட்புட் ஹை தான். அடுத்தது இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஐஏஎல் பார்க்கலாம். ஐஏஎல்க்கு அட்வான்டேஜஸ் இருந்தாலும் கொஞ்சம் டிராபேக்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட், சர்க்கியூட் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ். மாஸும் பைபோலரும் சேம் சிப்ல ஃபேப்ரிகேட் பண்ண வேண்டியதுனால டிசைன் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். செகண்ட், சிப்போட ஏரியா ரொம்பவே அதிகம். பைபோலர் டிரான்சிஸ்டர் மாஸை விட அதிகமான ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். தேர்டு, பேக்கிங் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது சேம் சிப்ல லெஸ் நம்பர் ஆஃப் கேட்ஸ் தான் பிளேஸ் பண்ண முடியும். அடுத்தது, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப அதிகம். பிகாஸ் 2 டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஃபேப்ரிகேஷன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகும். அண்ட் ஃபிஃப்த், ஃபேன் அவுட் சிமாஸை விட கம்மி. ஸோ இன்னைக்கு ஐஏஎல் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரேர். மோஸ்ட்லி ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தான் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லாஜிக் ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம். இசிஎல், அதாவது எமிட்டர் கப்பிள்டு லாஜிக். இது லாஜிக் ஃபேமிலியில ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ரீசன் என்னன்னா, டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷனுக்கே போகாது. நார்மலி டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷனுக்கு போனாதான் சார்ஜ் ஸ்டோரேஜ் நடக்கும். சார்ஜ் ரிமூவ் பண்ண டைம் எடுக்கும். அதனால தான் டிலே கிரியேட் ஆகும். பட் இசிஎல்ல டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷனுக்கு போகாம ஸ்விட்ச் பண்ணுவாங்க. அதனால ஸ்டோரேஜ் டிலே அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த லாஜிக் ஃபேமிலியில இருக்காது. ஸோ இதோட ரிசல்ட் என்ன? டிலேவே சுத்தமா இருக்காது. ஸோ இது எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்பீட்ல ஒர்க் ஆகும்.
இப்ப அடுத்தது இசிஎல்லோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் இன்புட் சிக்னல்ஸ் எல்லாமே -0.9 வோல்ட் இல்லனா -1.7 வோல்ட்ல தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியல் டிரான்சிஸ்டர் பேர் ஸ்விட்சிங் பண்ணுவாங்க. சின்ஸ் டிரான்சிஸ்டர் சேச்சுரேஷனுக்கு போகல, ஸோ சார்ஜ் ஸ்டோரேஜ் இல்ல. அவுட்புட் இம்மீடியட்டா எனக்கு அதனால ஸ்விட்ச் ஆயிடும். அதனால இசிஎல் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பைபோலர் லாஜிக் ஃபேமிலியா இருக்குது. அண்ட் தென் இப்போ இசிஎலோட ஃபீச்சர்ஸை பத்தி பார்க்கலாம். மெயின் ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதோட ஸ்பீட் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகம். கான்ஸ்டன்டான கரண்ட் ஆப்ரேஷன், நெகட்டிவ்லி நம்ம சப்ளை வோல்டேஜ் கொடுக்கறது, ரொம்ப ரொம்ப புவரான நாய்ஸ் மார்ஜின் அண்ட் ஆல்சோ வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நாய்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது? என்னதான் என்னதான் இந்த லாஜிக் ஃபேமிலி ஃபாஸ்டஸ்டா இருந்தாலும் இதுல நாய்ஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இசிஎல் ஆர் கேட் சர்க்யூட் பத்தி இப்போ பார்க்க போறோம். சர்க்யூட்ல Q1 Q2 அப்படிங்கிறது டிஃபரன்ஷியல் இன்புட் டிரான்சிஸ்டர், Q3ங்கிறது ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர், Q4ங்கிறது அவுட்புட் டிரான்சிஸ்டர். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இந்த இடத்துல நம்ம அரௌண்ட் -1.3 வோல்ட் எடுத்திருக்கோம். நெகட்டிவ் சப்ளை -5.2 வோல்ட் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1, எந்த இன்புட் ஹையா இருந்தாலும் சப்போஸ் எக்ஸ் ஆர் ஒய் இதுல எது ஹையா இருந்தாலும் அப்போ கரஸ்பாண்டிங் டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணும். எமிட்டர் நோட் சேஞ்ச் ஆகும், Q3 ஆஃப் ஆகி Q4 ஆன் ஆகும். ஸோ எனக்கு அவுட்புட் ஹைன்னு கிடைக்குது. அப்ராக்சிமேட்லி அது -0.9 வோல்ட்டா இருக்கு. நெக்ஸ்ட் கேஸ் 2, ரெண்டு இன்புட்டுமே லோ வச்சு பார்க்கலாம். ஸோ Q1 அண்ட் Q2 ரெண்டுமே ஆஃப் ஆயிடும். Q3 ஆன் ஆகும், Q4 ஆஃப் ஆகும். ஸோ இதனால் எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்க போகுது? ஆப்வியஸா லோ தான். அப்ராக்சிமேட்டா எனக்கு அந்த வேல்யூ -0.7 வோல்ட்டா இருக்கு. இது ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இசிஎல் அப்படின்னு பார்க்குறப்போ இதோட நாய்ஸ் மார்ஜின் ரொம்ப ரொம்ப புவர். நாய்ஸ் ரொம்ப ஈஸியா அஃபெக்ட் பண்ணும். ஹையான பவர் கன்சப்ஷனும் இருக்குது. சர்க்யூட் ஸ்விட்ச் பண்ணலனாலும் பவர் கன்சியூம் பண்ணும். காம்ப்ளெக்ஸான பயாசிங், மல்டிபிள் வோல்டேஜ் லெவல்ஸ் தேவைப்படுது. நெகட்டிவ் சப்ளை ரெக்வயர்மெண்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த சர்க்யூட்டை மேனுஃபேக்சர் பண்றதுக்கான காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இசிஎல் இன்னைக்கு காமன் எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் பண்றது இல்ல. மோஸ்ட்லி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன், ஸ்பெஷலைஸ்டு சர்க்யூட்ஸ்ல மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம மாஸ் ஃபேமிலி பத்தி பார்க்கலாம். மாஸ் லாஜிக். மாஸ்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். இந்த லாஜிக் மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணுது. மாஸ்ஃபெட் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ். இதோட இன்புட் கரண்ட் ஆல்மோஸ்ட் 0. அதனால எனக்கு ஹை இன்புட் இம்பிடன்ஸ் கிடைக்குது. மாஸ் டெக்னாலஜியை தான் லேட்டரா சிமோஸ் டெக்னாலஜிக்கு ஃபவுண்டேஷனா யூஸ் பண்றோம். ஸோ பேசிக்கலி 2 டைப்ஸ் ஆஃப் மாஸ்ஃபெட் நமக்கு இருக்கு. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி NMOS அண்ட் PMOS. கேட்டுக்கு வர வேல்யூ ஹையா இருந்துச்சுன்னா சேனல் ஃபார்ம் ஆகும், எலக்ட்ரான்ஸ் கண்டக்ட் பண்ணும். இது எதுல? NMOSல. இதே PMOSை பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கு நம்ம லோ கொடுத்தோம் அப்படின்னா சேனல் ஃபார்ம் ஆகும், ஹோல்ஸை கண்டக்ட் பண்ணும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 1 கொடுத்தோம்னா NMOS ஆன் ஆகும், 0 கொடுத்தோம்னா PMOS ஆன் ஆகும். இப்போ எதனால நம்ம மாஸ் லாஜிக் போகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாஸ் லாஜிக் பாப்புலரா ஆனதுக்கு ரீசனே இதோட சிம்பிளான ஸ்ட்ரக்சர், ஈஸியான ஃபேப்ரிகேஷன், ரொம்ப அதிகமான இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் லோவான இன்புட் கரண்ட் தான். இது எல்லாமே VLSIக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ ஒரு பேசிக்கான NMOS இன்வெர்ட்டர் பத்தி பார்க்கலாம். ஸோ இங்க இருக்க சர்க்யூட்ல ஒரு NMOS டிரான்சிஸ்டர், ஒரு லோட் ரெசிஸ்டர், இன்புட் Y அண்ட் அவுட்புட் Z நம்ம கொடுத்துருக்கோம். இன்புட் லோவா இருந்துச்சுன்னா கேட்டுக்கு லோ போகும். 0 அப்படிங்கிற வேல்யூ போச்சுன்னா NMOS ஆஃப் ஆகும். கரண்ட் பாத் கிரவுண்டுக்கு இல்லை. ஸோ அவுட்புட் ரெசிஸ்டர் மொத்தமா ஹை. அவுட்புட் என்ன ஆகும்? அப்போ 1ஆ மாறிடும். கரெக்டா? இதே இப்போ இன்புட் ஹைன்னு நம்ம கொடுத்தோம்னா கேட்டுக்கு கரண்ட் போயிட்டு NMOS டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். ஸோ எனக்கு டைரக்டான கிரவுண்ட் பாத் அவுட்புட்டுக்கு இருக்கு. ஸோ அதனால எனக்கு அவுட்புட் 0வா மாறிடும். சிம்பிளா இவ்வளோதான் NMOSோட இன்வெர்ட்டர். NMOSோட இன்வெர்ட்டர் வித் ஆக்டிவ் லோட் நம்ம யூஸ் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் ஐசிஸ்ல லார்ஜ் ரெசிஸ்டர் ஃபேப்ரிகேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால ரெசிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு another NMOS டிரான்சிஸ்டரை அங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் ஆக்டிவ் லோட்னு சொல்லுவாங்க. அதை பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ போன சர்க்யூட்லக்கும் இந்த சர்க்யூட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆப்வியஸா தெரியும்னு நினைக்கிறேன். அங்க இருக்க ரெசிஸ்டரை நம்ம இங்க NMOSால ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் ஆக்டிவ் லோட். அப்பர் NMOS ஆல்வேஸ் ஆன்ன்ற மாதிரி தான் பிஹேவ் ஆகும்.
லோவர் என்மாஸ் தான் ஸ்விட்சிங் டிரான்சிஸ்டர். ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே மற்றபடி ஆல்மோஸ்ட் சேம் தான். இன்புட் லோவாக இருந்தால் லோவர் டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகும். ஸோ அவுட்புட் எனக்கு ஹைன்னு கிடைக்கும். அதே இன்புட் ஹையாக இருந்தால் லோவர் டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். ஸோ அவுட்புட் எனக்கு லோன்னு கிடைக்கும். ஓகேவா? இதை யூஸ் பண்ணுறதால நமக்கு அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிப்போட ஏரியா சேவ் ஆகுது, பவர் ரெடியூஸ் ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. என்னதான் அந்த அட்வான்டேஜஸ்லாம் இருந்தாலும் இதுக்குன்னு உரிய நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்மாஸ் ஹோல்ட் பண்ணுது. ஸோ லிமிடேஷன்ஸ்னு பார்க்குறப்போ மாஸ் லாஜிக்கு சில லிமிடேஷன் இருக்கு. ஹையான ஸ்டாட்டிக் பவர் கன்சப்ஷன், இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஸ்விட்சிங் பண்ணலனாலுமே கரண்ட் ஃப்ளோ இந்த என்மாஸ்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னதான் இது ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சிமாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஸ்லோ தான். நாய்ஸ் மார்ஜினும் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கு. கண்டினியூஸ் கரண்ட் பார்த்துட்டு இருக்கிறதால நிறைய பவர் வேஸ்ட் ஆகுது. அதனால தான் மாடர்ன் ஐசிஸில் மாஸ் லாஜிக் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம சிமாஸ் லாஜிக் போயிருக்கோம். ஸோ ஃபைனலி எல்லாத்த விட பெஸ்ட்டான அந்த சிமாஸ் லாஜிக் பற்றி இப்போ பார்க்கலாம். CMOS, அதாவது காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர். இந்த டெக்னாலஜி NMOS அண்ட் PMOS ரெண்டு டிரான்சிஸ்டர்ஸையும் யூஸ் பண்ணுது. இந்த காம்ப்ளிமெண்டரி ஆப்ரேஷன் தான் CMOSோட சக்சஸ்க்கான மெயின் ரீசன். CMOS இன்வெர்டரோட ஒர்க்கிங் சர்க்கியூட்ல டாப் டிரான்சிஸ்டரை PMOS ஆகவும் பாட்டம் டிரான்சிஸ்டரை NMOS ஆகவும் கொடுத்துருப்போம். ஸோ இன்புட் நம்ம லோ கொடுத்தோம்னா PMOS ஆன் ஆகும், NMOS ஆஃப் ஆகும். ஸோ அவுட்புட் BDD கூட கனெக்ட் ஆகி அவுட்புட் எனக்கு ஹைன்னு கிடைக்கும். இதே நான் இன்புட் ஹை கொடுத்தேன் அப்படின்னா இந்த PMOS ஆஃப் ஆகும், இந்த NMOS ஆன் ஆகும். ஸோ எனக்கு இந்த கரண்ட் பாத்துன்றது கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகி அவுட்புட் எனக்கு ஜீரோன்னு கிடைக்கும். இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஒரு டைம்ல ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுது. அதனால அன்னெசரியான கரண்ட் ஃப்ளோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஜீரோவா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் CMOSோட ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். CMOSோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய இருக்கு. அதாவது CMOS ரொம்ப ரொம்ப லோவான ஸ்டாட்டிக் பவர் தான் கன்சியூம் பண்ணுது. ரெயில் டு ரெயில் எனக்கு அவுட்புட் கிடைக்குது. எக்ஸலன்ட்டான நாய்ஸ் இம்யூனிட்டி இருக்கு. ரொம்ப அதிகமான ஸ்பீடு, ரொம்ப கம்மியான ஹீட் ஜெனரேஷன், நல்ல ஒரு பேக்கிங் டென்சிட்டி. அதனால தான் ப்ராசஸர்ஸ், மெமரி ஐசிஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா மாடர்ன் ஐசிஸுமே CMOS டெக்னாலஜிய யூஸ் பண்ணுது. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இதுதான் CMOS இன்வெர்ட்டரோட ஒர்க்கிங். நான் இன்புட் லோ கொடுக்கும்போது ஒரு டிரான்சிஸ்டர் தான் ஆன் ஆகுது அண்ட் எனக்கு அதுக்கேற்ற அவுட் கிடைக்குது. அதே மாதிரி தான் இன்புட் ஹை கொடுக்கும்போதும். ஸோ இதனால தான் நம்ம CMOSக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம IIL, ECL, MOS லாஜிக் அண்ட் CMOS லாஜிக்கோட ஒர்க்கிங், சர்க்யூட், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் subscribe to Galactronics for more videos. Thank you.